அஸ்ஸலாமு அலைக்கும். கதிஜாவின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அரிசி சாக்கு. அரிசி பை இருக்குல்ல, இந்த அரிசி பையில் வீட்டுக்கு தேவையானது கிச்சன்லேயோ இல்லை எங்கேயோ நமக்கு தேவையான பை மாதிரி ரெடி பண்ண போகிறோம். அதை எப்படி ரெடி பண்ணுறோன்னு பாருங்கள். ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். இப்போ அந்த அரிசி சாக்கு இருக்குல்ல, இதில் என்ன பண்ணோம், இந்த ஓப்பன் இருக்கிற பகுதி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், வெட்ட போகிறோம். வெட்டிட்டு இதை எப்படி தோல் பை மாதிரி ரெடி பண்ண போகிறோம். அதை எப்படின்னு பாருங்கள். இப்போது அப்படி வெட்டியாச்சா. இப்போ என்ன பண்ணிடணும்னா, அந்த ரெண்டு பகுதியும் சேர்த்து இந்த முனையையும் அந்த முனையும் சேர்த்து அப்படியே ஊசி நூல் வச்சு தைச்சிடலாம். இல்லை மிஷினில் கூட தைச்சிக்கலாம். தைச்சிட்டு நம்ம எங்கே வேணாலும் கிச்சன்லேயோ இல்லை நம்ம எங்கேயான சாமானுங்க, பேப்பரோ பாலோ அது போடுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வீட்டுக்குள்ளே கிச்சன்லேயே அந்த பாலிதீன் பாலிதீன் பை வருதுல்ல, நமக்கு பிளாஸ்டிக் பை, பிளாஸ்டிக் டப்பாக்க எது வேணாலும் உள்ள இப்போ தேட வேண்டியதில்லை. இப்படி இதில் போட்டு நம்ம தொங்க விட்டுட்டோன்னா நம்ம தேட வேண்டியதில்லை. இது அழகாக பேக் மாதிரி வந்துருச்சு. பேக் மாதிரி இதை இப்படி தைச்சி இப்படி இது ரெண்டையும் இப்படி சேர்த்து வச்சு தைச்சி இப்படி தொங்க விட்டுட்டோன்னா அழகாக ஒரு இதே இதில் தொங்க விட்டுக்கலாம். அதே மாதிரி அம்மா இந்த சாக்லேயும் ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது அது துணி பை மாதிரி உள்ள சாக்கு, அதான் அரிசி மூட்டை. இது இது ஒரு மாதிரி பிளாஸ்டிக்கில் வரும்ல, அந்த அரிசி மூட்டை. அதுலேயே எங்கள் அம்மா பிளாஸ்டிக்னால என்ன பண்ணியிருக்காங்க, சும்மா அடுப்பில் காமிச்சு ஓட்டை போட்டு அதில் ஒரு பிளாஸ்டிக் வயரே அதே என்ன பண்ணியிருக்காங்க, உள்ளே இது பண்ணி கட்டி வச்சுருக்காங்க. இதை அப்படியே நம்ம எதுலையாவது அப்படியே தொங்க விட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம சும்மா ஊசி நூல், அது பை மாதிரி இருந்தால் ஊசி நூலும் தைச்சி இது பண்ணிக்கலாம். வேஸ்ட் பண்ணாமல் அந்த அரிசி சாக்கை நம்ம இப்படி பயனுள்ளதாக பொருளெல்லாம் நம்ம இதில் போட்டுக்கலாம். அதுதான் மெயின் முக்கியம். பார்க்கவும் நல்லா இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது, நல்லா வெயிட் தாங்கும். அரிசி பைன்றனால நல்லா வெயிட் தாங்கும். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் இதுக்கு செய்யுங்க. அதுவும் இல்லாமல் இன்னும் கூட பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, இப்போது இந்த மாதிரி இருக்குது சில்வரில், அது கீழே இப்போ வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போடையில் என்ன ஆகுதுன்னா, இப்படி இருக்கா, ஓட்டை வழியாக விழுகுது. அதுலேயும் இதே அரிசி சாக்கையை அப்படி ரவுண்டாக கட் பண்ணி அது உள்ளே போட்டு வச்சிட்டா இப்போ எதுவுமே விழுகாது. அது பாட்டுக்கு அந்த ரவுண்டு எப்படி வெட்டினாங்கன்னு கேட்டுக்கோங்க. அந்த ரவுண்டு எப்படின்னா, இப்போ இந்த அரிசி சாக்கிலேருந்து வெட்டினோம்ல, அந்த பகுதியிலே தான் அந்த ரவுண்டு வெட்டினாங்க. அந்த ரவுண்டை அந்த மிச்ச பகுதி அதையும் வேஸ்ட் பண்ணலை. நம்ம வெட்டின பகுதியும் வேஸ்ட் பண்ணாமல் அந்த ரவுண்ட் வெட்டி அந்த காய்கறி கூடையில் போட்டாச்சு. அதை எப்படி வெட்டுறதுன்னு பாருங்கள். அதை இப்போ 4 மடக்கிக்கிறாங்க. 4 மடக்கிக்கிட்டு இப்போ அதை ரவுண்ட் ஷேப்புக்கு வெட்ட போகிறாங்க. எதுவுமே வரையலை கொள்ளலை, சும்மா கை பார்த்த தோதில் அப்படியே வெட்டுறாங்க. இந்த பாருங்கள், ரவுண்ட் ஷேப்பில் வெட்டிட்டாங்க. அந்த பை வெட்டினதுக்கோட மிச்சம்தான் இது. அதை 4 மடக்கி அழகாக கட் பண்ணிட்டாங்க. இப்போ ரவுண்ட் ஷேப்பில் வெட்டியாச்சு. இதே மாதிரியே நீங்கள் கூடைகளுக்கும் போட்டு, இந்த சில்வர் கூடைகளில் கீழே போட்டு மேலே காய்கறியோ இல்லை வெங்காயம் பூண்டு எது வேணாலும் போட்டுக்கலாம். கீழே இந்த குப்பை கூட விழுகாது. இது இப்படி போட்டுட்டு நம்ம வச்சிட்டோன்னா கீழே குப்பையெல்லாம் விழுகாமல் அது நல்லாயிருக்கும் பார்க்க. நீங்களும் அரிசி சாக்கை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஏதாவது பயனுள்ளதாக செய்யுங்க.